ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நிலைய கலிக நேரம் இரவு நேரம் 9 மணி. நவம்பர் மாதம் 27ஆம் திகதி புதன்கிழமை. தொடர் இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இன்றைய செய்திகள். வணக்கம். இது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள், அறிவித்தல்கள் என்பன இடம்பெற இருக்கின்றன. இலங்கை செய்திகள் தயாரிப்பு முருகையா தமிழ்ச்செல்வன். ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள் மேலின் ஜேசுரட்னம். செய்திகள் வாசிப்பவர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசின் போர்க்குற்றம் விவகாரம் சீனா சர்வதேச நீதியை தடுக்கின்றது. செயலாளர் லீலா தேவி குற்றஞ்சாட்டியுள்ளார். அரச வாகனங்களை ஒப்படைக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தை மாற்றுங்கள். ஐக்கிய நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். அனுரவுக்கு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் கடிதம் எழுதியுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்துடன் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என உறவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கான சர்வதேச நீதியை பெறுவதற்கு சீனா தடையாக அமைவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்த சீன தூதுவர் தமிழ் மக்களின் தீர்வு மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீன தூதுவர் வழங்கிய பதில் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையாகவே சீன தூதுவரின் வருகையின் போலுதான கருத்திற்கு முற்றாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு கிடைத்தது உண்மை. ஏற்கனவே முன்பிருந்த அரச சார்பான கட்சிக்கு வீழ்ந்தவைதான் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது. மேலும் இந்த அனுரகுமார அரசாங்கத்தினை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு வாக்களித்தது என்றும் கூற முடியாது. இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் வெறுப்பும் அங்கே வாக்காக விழுந்துள்ளது. ஆடு அழுகின்றது என ஓநாய் வெம்பி அழுத கதைதான் சீன தூதுவரின் கதை மீது எனக்கு ஞாபகம் பெறுகின்றது. உண்மையாகவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு எப்பொழுது தீர்வு கிடைத்திருக்க வேண்டும். கடந்த அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது அதனை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொடுப்பதற்கு பல நாடுகள் தயாராக இருந்தும் சீனாவுக்கு அங்குள்ள வீட்டோ பவர் காரணமாக இந்த விடயம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படவில்லை. ஏனென்றால் வெளிப்படையாகவே சொல்லுகின்றார்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை கொண்டு சென்றால் சீனா இலங்கைக்கு ஆதரவாக வீட்டோ அதிகாரத்தை பாவிக்கும் என சொல்லப்படுகின்றது. அதே போல இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுதும் சீனா பொஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்து தமிழ் மக்களை கொல்வதற்கு முக்கால்வாசி அவர்கள்தான் பொறுப்பாளிகள். யுத்தம் முடிவடைந்து தீர்வு காலத்துக்கு காலம் பெறும் முட்டு கொடுத்து தங்கள் நலனை தக்க வைப்பதற்காக தங்கள் சுய லாபத்தினை பெறுவதற்கும் தமிழ் மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை மீண்டும் ஒப்படைக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அரச வாகனங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் ஒருவரினால் எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த கேள்விகளுக்கு மேலும் பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை மீள ஒப்படைக்குமாறு உரிய நபர்களுக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அரச வாகனங்களை மீண்டும் ஒப்படைத்தவர்கள் மற்றும் அதனை சட்டவிரோதமாக வைத்திருப்பவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எம்மிடம் உள்ளன. இவை அனைத்தும் பொதுமக்களின் சொத்துக்களாகும். எனவே அரச வாகனங்களை சட்டவிரோதமாக வைத்திருப்பவர்கள் அவற்றை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செயற்திட்டம் ஆரம்பமாகி ஒரு வார காலமே ஆகின்றது. எனவே கால அவகாசம் முடிவடைந்ததும் அரசு வாகனங்களை ஒப்படைக்காதவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் 27, 28 மற்றும் 29ஆம் திகதிகளில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெற மாட்டாது. இந்த 3 நாட்களுக்கான பரீட்சைகள் முறையே எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21, 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் நடாத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தை மாற்றுங்கள். பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்காக எதிர்காலத்தில் வழக்கு தொடரப்படுவதை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை மாற்றுங்கள் என கேட்டுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தலின் போது தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், நாட்டின் பல மனித உரிமை விவகாரங்களிற்கு தீர்வை காண வேண்டும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை ஜனாதிபதியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமைக்கு சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களின் கட்சியின் வெற்றிக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் கடும் சவால்கள் நிறைந்த கால பகுதியில் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளீர்கள் என நாங்கள் கருதுகின்றோம். உங்களது நடவடிக்கைகள், செயற்பாடுகள் இலங்கையின் மனித உரிமை விவகாரங்களில் எதிர்வரும் பல வருடங்களுக்கு தாக்கத்தினை செலுத்தப் போகின்றன. சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் என்பது உலகின் 90க்கும் அதிகமான நாடுகளில் பணியாற்றும் சுயாதீனமான அரச சார்பற்ற அமைப்பாகும். 1980கள் முதல் இலங்கையில் பலபந்தமாக காணாமல் செய்யப்படுதல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடு முழுவதும் பணியாற்றியுள்ளோம். மேலும் 1983 முதல் 2009 வரையான உள்நாட்டு யுத்தத்தில் அனைத்து தரப்பிலும் இழைத்த துஷ்பிரயோகங்கள், தற்போதைய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சமூக உரிமைகளில் செலுத்தியுள்ள தாக்கம் போன்ற விடயங்களையும் நாங்கள் கையாண்டுள்ளோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது, நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை நீக்குவது உட்பட நீண்டகால மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வை காணப்போவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த முன்னுரிமைக்குரிய விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் உங்களுடனும் உங்கள் அரசாங்கத்துடனும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஈடுபாட்டை பேண முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இலங்கையின் பல முக்கியமான மனித உரிமை விவகாரங்களுக்கு முன்னைய அரசாங்கங்கள் தீர்வை காண தவறியுள்ளன. முன்னுரிமைக்குரிய விடயங்கள் என உங்கள் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதை நோக்கிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினரை
மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களை சிவில் சமூகத்தினரை பாதுகாப்பு படையினர் இலக்கு வைக்கும் நடவடிக்கைகள் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும், குறிப்பாக வடக்கு கிழக்கில். மேலும் மனித உரிமை மீறல்கள் ஊழல்கள் ஈடுபடுபவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள சில விடயங்களுக்கு தீர்வை காண்பது குறித்து நீங்கள் உறுதிமொழியை வழங்கியுள்ளதை நாங்கள் வரவேற்கின்றோம். முன்னைய அரசாங்கங்கள் மனித உரிமைகள் தொடர்பாக பல வாக்குறுதிகளை வழங்கின, பல விசாரணை ஆணைக்குழுக்களை அமைத்தன, சில சந்தர்ப்பங்களில் சர்வதேச நிபுணர்களை அழைத்தன. எனினும் அவை உண்மை பொறுப்பு கூறல், இழப்பீடு ஆகிய குறித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறியுள்ளன. மேலும் எதிர்காலத்தில் மீறல்களை தடுக்க முயலும் முறையான சட்ட அமுலாக்கல் சீர்திருத்தங்களை அவை முன்னெடுக்கவில்லை. முன்னைய விசாரணை ஆணைக்குழுக்கள் சமர்ப்பித்த ஆதாரங்களின் அடிப்படையில் உங்கள் அரசாங்கம் செயற்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். காணாமல் போனவர்கள் அலுவலகத்தை மாற்றுங்கள் அல்லது சீர்திருத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை பெறக்கூடிய மனித புதைகளில் மீட்டெடுக்கப்பட்ட உடல்கள் அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்ப திறன் உள்ள அமைப்பொன்றை நியமிக்க வேண்டும். பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்காக எதிர்காலத்தில் வழக்கு தொடர்வதை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. நிலைய கலைய நேரம் 9:13. செய்தி இலங்கை, ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்தி தயாரிப்பு மெலின் ஜேசுரட்னம். முதலில் ஆஸ்திரேலிய செய்திகள். 2023 வைகாசி 17ஆம் தேதி நியூ சவுத் வேல்ஸ் கோமா என்ற நகரத்தில் உள்ள முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் கத்தியுடன் நடமாடிய 95 வயதான மூதாட்டியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர் மேல் காவல்துறை அதிகாரியால் டேசர் விசிறியடிக்கப்பட்டிருந்தது. இதன்போது மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த மூதாட்டி பின்பக்கமாக தலை அடிபட விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு ஒரு வாரத்தால் காலமாகியிருந்தார். இது சம்பந்தமாக கடந்த 8 நாட்கள் வழக்கு விசாரணையின் போது சாட்சியங்களும் காணொலி உட்பட ஏனைய ஆதாரங்களும் 12 பேர் அடங்கிய ஜூரிமாரால் ஆராயப்பட்டிருந்தன. இதன் முடிவில் இந்த மூதாட்டியின் மேல் டேசர் அடித்த 34 வயதான கிறிஸ்டியன் ஜேம்ஸ் சாமுவேல் வைட் என்ற காவல்துறை அதிகாரி மேல் சட்டத்துக்கு மாறாக கொலை செய்ததாக இன்று குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இவருக்கு நீண்ட கால சிறை தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2வது நாளாக நியூ சவுத் வேலில் வெப்பமான காலநிலை தொடர்ந்து நிலவி வருகின்றது. அனல் காற்று வெப்பத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணியிலிருந்து 6000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து மின்சார துண்டிப்பு சம்பந்தமான முறைப்பாடுகள் வந்துள்ளன. தெற்கு நியூ சவுத் வேல்ஸில் உள்ள ரிவரினா பிரதேசத்தில் உள்ள வீடுகளும் வர்த்தக நிலையங்களுமே பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த இடங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக பின்னூட்டல் இணைப்பு மூலம் காலை 9 மணிக்கு பின்பு மின்சார இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எசென்ஷியல் எனர்ஜி தெரிவிக்கின்றது. நியூ சவுத் வேல்ஸில் கரையோர பிரதேசங்களில் அனல் காற்று அதிகம் வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:40 மணியளவில் சிட்னியின் வெப்பநிலை 30% பாகையில் கடந்திருந்தது. மதிய நேரம் வெப்பநிலை 36 பாகையிலிருந்து 37 பாகையை எட்டியிருந்தது. இதன்போது மில்லியன் கணக்கானோர் காற்று குளிரூட்டிகளை பாய்ப்பதும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. கார்த்திகை மாதத்தில் சிட்னியின் காலநிலை தாய் மாசியில் இருப்பதைப் போலவே காணப்படுவதால் இதை சமாளிக்க பழைய மின்சக்தி உருவாக்கும் தொகுதியை மாற்றியமைக்க வேண்டிய தேவையில் தாம் இருப்பதாக மின்சக்தி நிபுணரான டொனி வூட் தெரிவித்திருப்புள்ளமை இங்கு நோக்கத்தக்கது.
பாலி 9 போதை வஸ்து கடத்தலின் கைது செய்யப்பட்டு இந்தோனேசிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் என்ஜிஓரை ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை புதிய இந்தோனேசிய ஜனாதிபதி அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறையில் எஞ்சியிருக்கும் 5 பேரை தமது தாய் நாட்டுக்கு அனுப்ப ஜனாதிபதி பிரபோவா சுபியான்ட்ரோ சம்மதித்திருப்பதாக த பாலி டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. இவர்களை நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி சம்மதித்திருந்தாலும் தன்னால் எப்போ அது நடக்கும் என உறுதிப்படுத்த முடியாமல் இருப்பதாக சட்டம் மற்றும் மனித உரிமைகளின் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2009 9 ஆஸ்திரேலியர்கள் அடங்கிய குழு ஒன்று 8.3 கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயினை கடத்த முயற்சித்த போது இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் இந்த கடத்தலை செய்ய முயல்வதாக ஆஸ்திரேலிய தேசிய காவல்துறையினர் இந்தோனேசிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் 20 2015 மரண தண்டனை அளிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதில் ஒருவரின் சிறை தண்டனை 20 வருடமாக குறைக்கப்பட்டு பின்பு அவர் 13 வருடங்களின் பின்பு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். மற்றும் ஒருவர் இரைப்பை புற்றுநோயினால் 2018 இறந்திருந்தார். மீதியாக உள்ள 5 பேரும் இந்த வருட இறுதிக்குள் ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி வருவார்கள் எனவும் இவர்களை இங்கும் தொடர்ந்து சிறையில் வைத்திருக்க வேண்டும் என இந்தோனேசியா வலியுறுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். தயாரிப்பு மலின் சேசுரட்னம். கடந்த 13 மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே லெபனானில் நடக்கும் யுத்தத்தை நிறுத்த இரு நாடுகளுக்கும் இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். உள்நாட்டு நேரப்படி புதன் காலை 4 மணியிலிருந்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடக்கும் போர் முடிவுக்கு வரும் என பைடன் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ளவற்றை ஹிஸ்புல்லா மீறினால் இஸ்ரேல் அதற்கு பதிலடியாக தாக்குதலை நடத்த தயங்காது என இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். 2023 ஐப்பசியிலிருந்து ஈரான் பின்புலத்தில் இயங்கும் ஹிஸ்புல்லாவிடமிருந்து இதற்கு இன்னும் ஒரு பதிலும் வரவில்லை. இவ்விரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் கடந்த புரட்டாதியில் உக்கிரமடைந்து இஸ்ரேல் தனது குண்டு தாக்குதலை அதிகரித்ததோடு தரை வழியாகவும் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடாத்தியிருந்தது. கடந்த 10 வருட கால பகுதியில் லெபனானில் நடந்த பயங்கரமான யுத்தம் இதுவென்றும் இதில் 3823க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மிகப்பெரிய 3 வர்த்தக கூட்டு நாடுகளான கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி வரியை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கங்கணம் கட்டியுள்ளார். இது இந்த 4 ஆண்டுகளில் பொருளாதாரத்தையும் மோசமாக பாதிக்கும் என கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவின் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். போதைவஸ்து கடத்தல் மற்றும் சட்டத்துக்கு மாறான குடிவரவுகளை கட்டுப்படுத்த தான் பதவிக்கு வந்த பின் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து பெறும் பொருட்களுக்கு 25% வரியும் இதற்கு 10% அதிகரிமாக சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அறவிடுவேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதை ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரத்துக்குள் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதோடு இன்று கனடாவின் மாகாண சபை தேர்தல் தலைவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தி இதை பற்றி கலந்துரையாட உள்ளார். இந்த அச்சுறுத்தல்களுக்கும் வரி விதிப்புகளுக்கும் குடியுறவு பிரச்சனைகளையோ அல்லது அமெரிக்காவில் போதைவஸ்து பாவனை பிரச்சனைகளையோ தீர்க்கப் போவதில்லை என மெக்சிகோவின் ஜனாதிபதியாக உள்ள கிளவுடியா ஷிரின்பாவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தக போர் அல்லது வரி விதிக்கும் போரில் ஒருவருமே வெற்றியடைய போவதில்லை என வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாவனம் ஊடாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் செய்திகள். நிலைய கலைக நேரம் இரவு நேரம் 9:20. தொடர இருப்பது காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. நாளை வியாழக்கிழமைக்கான, அதாவது நாளை 28ஆம் தேதி, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. சிட்னியின் தற்போதைய வெப்பநிலை 25.4 பாகை சதமானவை. நாளை சிட்னியில் தாழ்வு வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 31 பாகை செல்சியஸாக காணப்படும். மழைக்கான சாத்தியமும் காணப்படுகிறது. மெல்பர்ன் நேயர்களுக்கு தாழ்வு வெப்பநிலை 16, உயர் வெப்பநிலை 24 பாகை சதமானவை.
பகுதி புகழ் கூட்டம் மெல்பர்னில். பிரிஸ்பேன் நேயர்களுக்கு நாளை தாழ் வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸாகவும் பிரிஸ்பேனிலும் மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. பெர்த் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ், ஒரு வெயிலான நாள் பெர்த்தில். அடலைட் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 15, உயர் வெப்பநிலை 23 பாகை சதமாளவு. பகுதி முகில் கூட்டமான நாள். ஹோபார்ட் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாகவும், உயர் வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாகவும் காணப்படும். அங்கு ஓரளவு மழை வலித்து காணப்படும். கேன்பரா நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 16 பாகை சதமளவு, உயர் வெப்பநிலை 31 பாகை சதமளவாகவும் ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. டார்வின் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 25, உயர் வெப்பநிலை 32 பாகை சதமளவு. டார்வினிலும் ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய நாணய மாற்று விவரம். இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலரானது 0.62 அமெரிக்க டாலர்களையும், 188.69 இலங்கை ரூபாய்களையும், 54.64 இந்திய ரூபாய்களையும், 0.87 சிங்கப்பூர் டாலர்களையும், 2.89 மலேசியன் ரிங்கிட்களையும் பெற்றுக்கொண்டது. இத்துடன் இந்த காலநிலை முன்கணிப்பு அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்து இடம்பெற இருப்பது கிடைக்கப்பெற்ற மரண அறிவித்தல் ஒன்று. எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளராகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருமான கதையா வாமதேவா அவர்களின் மரண அறிவித்தல். மரண அறிவித்தல். கந்தையா வாமதேவா அவர்களின் மரண அறிவித்தல். யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும், நியூசிலாந்து மற்றும் சிட்னியை வசிப்பிடமாகவும் கொண்ட பொறியியலாளர் கந்தையா வாமதேவா அவர்கள் 26/11/24 இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற கந்தையா பொன்னு ஆகியோரின் மூத்த மகனும், வரதராஜன் அவர்களின் சகோதரனும், கலாநிதி சந்திரலேகா வாமதேவா அவர்களது அன்பு கணவரும் ஆவார். மேலும் இலங்கையின் சிறுகதை முன்னோடி காலம் சென்ற இலங்கையர்கோன் சிவஞான சுந்தரம், செல்லம்மா ஆகியோரின் அன்பு மருமகனும் ஆவார். அன்னார் டாக்டர் ஸ்ரீவர்மன், ஜெயவர்மன் ஆகியோரது மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அன்னாரின் இறுதிச் சடங்குகள் சனிக்கிழமை, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் திகதி 2024 லிக்கம் ரொக்வுட் கிரிமிட்டேரியம் சவுத் செப்பேல் மெமோரியலில் காலை 9:30 11:30 வரை நடைபெற்று பின்னர் தகனம் செய்யப்படும். மேலதிக விவரங்களுக்கு கலாநிதி சந்திரலேகா வாமதேவா அவர்களை 0436 413 783 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றேன். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், அறிவிப்பாளர் கந்தையா வாமதேவா அவர்களின் மரண அறிவித்தல். யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும், நியூசிலாந்து மற்றும் சிட்னியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பொறியியலாளர் கந்தையா வாமதேவா அவர்கள் 26/11/2024 இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற கந்தையா பொன்னு ஆகியோரின் மூத்த மகனும்,
வரதராஜன் அவர்களின் அன்பு சகோதரனும், கலாநிதி சந்திரலேகா வாமதேவா அவர்களது அன்பு கணவரும் ஆவார். அன்னார் இலங்கையின் சிறுகதை முன்னோடி, காலம் சென்ற இலங்கையர்கோன் சிவஞான சுந்தரம், செல்லம்மா ஆகியோரின் அன்பு மருமகனும் ஆவார். அன்னார் டாக்டர் ஸ்ரீபர்மன் ஜெயவர்மன் ஆகியோரது மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்னாரின் இறுதிச் சடங்குகள் எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் திகதி 2024 லிட்கம் ரொக்வுட் கிரிமெட்டேரியம் சவுத் செப்பேல் மெமோரியல் அவனிவில் காலை 9:30 11:30 மணி வரை நடைபெற்று பின்னர் தகனம் செய்யப்படும். மேலதிக விவரங்களுக்கு சந்திரலேகா வாமதேவா 0436 413 783 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கந்தையா வாமதேவா அவர்களின் மரண அறிவித்தல். சரி நேயர்களே, இத்துடன் இந்த செய்திகள், அதனைத் தொடர்ந்து அறிவித்தல்கள் நிறைவு பெறுகின்றன. இன்று தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்திய செய்திகள் இடம்பெற மாட்டாது என்பதை அறியத் தருகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வானொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடை பெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆனந்தராஜா அருணாச்சலம் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மற்றும்படி பல நேயர்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக டிசம்பர் மாதம் ஆண்டு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு நாளில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.